அஜித்குமார் அவர்களின் தாயாரையும் அவருடைய உடன்பிறந்த தம்பி நவீன்குமார் அவர்களையும் இப்போது நாங்கள் நேரிலே சந்தித்து நடந்த விவரங்களை கேட்டறிந்தோம். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கில் காவல்துறையினர் புலன் விசாரணையே தொடங்கக்கூடாது என்பதுதான் சட்டம். எஃப்ஐஆரே இல்லாத ஒரு வழக்கில் ஒரு நபரை எந்த அடிப்படையிலே புலன் விசாரணை என்கிற பெயரால் இந்த கொடூரத்தை அரங்கேற்றினார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. வழக்கமாக காவல் நிலையத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவின் ஆய்வாளர் முதலில் இந்த புகாரை பெற்றிருக்கிறார், சிஎஸ்ஆரை தந்திருக்கிறார். எந்த முகாந்திரமும் இல்லை என்பதனால் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் எந்த எஃப்ஐஆரும் போடலை. புகாரை பெற்றுக்கொண்டதற்கான ரசீது மட்டும்தான் தந்திருக்கிறார். அதன் பிறகு டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் எந்த அடிப்படையில் இந்த வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள்? எஃப்ஐஆரே இல்லை. இதுவே ஒரு அத்துமீறல். அதன் பிறகு இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கார்குண்டே, வி.ஆர். கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் காவல்துறையினரை குறித்து சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கும் உச்சநீதிமன்ற ஆவணங்களில் அப்படியே பதிவாகி இருக்கின்றன. காவல்துறையினர் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ரவுடிகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இது திருமாவளவன் சொல்லுகிற கருத்தல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேசிய அளவில் காவல்துறையினரின் அதிகார ஆணவம் என்பது அவ்வப்போது வெளிப்பட்டிருக்கிறது. அவர்களை மனித உரிமை உணர்வுள்ளவர்களாக விழிப்புணர்வு பெறச் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஒரு புலன் விசாரணையை காவல்துறையினர் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு 11 கட்டளைகளை உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது. விசாரிக்கக்கூடியவர்கள் யார் என்கிற அடையாளத்தோடு யூனிஃபார்ம் இருக்கணும், அவங்க பெயர் இருக்கணும், என்ன வழக்குக்காக விசாரிக்கிறோம் என்கிற தகவலை சொல்லணும் போன்ற 11 கட்டளைகள் பிறப்பித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் இந்த வழிகாட்டுதல்களை எந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் பின்பற்றுவதில்லை.